குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், எங்கெல்லாம் சொர்க்கத்தை பற்றி வருமோ அதுக்கு அடுத்தபடியாக நரகத்தை பற்றி வரும். எங்கெல்லாம் நரகத்தை பற்றி வருமோ அதுக்கு அடுத்தபடியாக சொர்க்கத்தை பற்றி வரும். எங்கெல்லாம் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வானோ அதுக்கு அடுத்தபடியாக கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான். இது அல்லாஹ் உடைய ஒரு ட்ரிக்ஸ். மனிதர்களை எப்படி இந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது, சொர்க்கத்தின் பக்கம் ஆசையை மூட்டி அழைப்பான் அல்லது நரகத்தை மூட்டி பயமுத்தி அவர்களை தடுப்பான். வெறுமையா நீங்கள் நரகத்தில் போயிடுவீங்க, இது செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன யாராவது கேட்பாங்களா? இல்லை. ஆனால் நரகத்தை பற்றி அல்லாஹ் ஏகப்பட்ட வசனங்களை இறக்குகின்றான். நரகத்தில் அவங்களுக்கு நரக துணி இருக்கும், அவர்களுக்கு தண்ணி இருக்காது. இப்போ இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக சொல்லுகின்றான்? அந்த ஒரு கல்வி, அந்த ஒரு அறிவு வரணும். இதை எச்சரிக்கையாக, இது செஞ்சால் உங்களுக்கு இது கிடைக்கும், இது செய்யலைன்னா இது உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதெல்லாம் எதற்காக? ஒரு கல்வி ஒரு மனிதனிடம் வந்து விட்டால் அவனிடம் தானாக சீர்திருத்தம் வரும்.